வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தாசி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம R15 வந்து நம்ம டாப் எண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ட்ராக் ஓட்டிருக்குமே தவிர நம்ம R15, ஆனால் வந்து டாப் எண்ட் வந்து நம்ம செக் பண்ணதில்லை. அதனால் எனக்கு சத்தியமாக வந்து ஐடியாவே கிடையாது டாப் எண்ட் வந்து எவ்வளோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சில பேர் வந்து ப்ரோ R15 வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து ஸ்பீட் அதிகமாக காட்டும், அதுவே நீங்கள் ஜிபிஎஸ்சில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் வந்து கம்மியாக காட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து நான் படித்தேன். அதே மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் படித்தேன். அந்த பையன் கேமராவை குறுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ நிறைய கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நான் படித்தேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஜிபிஎஸ் டாப் ஸ்பீடும் வந்து செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வீடியோ அங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏரையும் வந்து செக் பண்ணிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு ப்ரெஷர் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிப்போம். நிறைய வீடியோஸில் நான் வந்து நோட் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 100 வரைக்கும், அதாவது 100, 110, 120 வரைக்கும் சரன்னு ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக ஏறுது. ஸோ 150cc வந்து இந்த டாப் ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வேறு லெவலில் ஒரு டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் என்ன மேட்ரு அப்படின்னா, அதுக்கு மேலே சில பேர் வந்து புஷ் பண்ணி லைக் 145+ அதுக்கிட்ட வந்து புஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ஸ்ட்ரெச்சு கிடச்சாதான் ரொம்ப ஸ்லோவாக வந்து 150 வந்து ரீச் பண்ணுது. நம்ம இதுக்கு முன்னாடி BS4 வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணியிருப்போம். அந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்டிஷனில் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து அது டாப் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் போச்சுன்ற மாதிரி என்னோடய கணிப்பு. அதுவும் இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி ஓட்டின அன்றைக்கி வந்து அதில் ஒரு ஆணி வேறு இறங்கி இருந்துச்சு ரியர் டயரில். அதனாலே அது வந்து 145 சம்திங் தான் போச்சு. அதுக்கப்புறம் சரி நான் அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் தலைவன் வந்து சர்வீஸ் விட்டாப்பில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வண்டியை எடுக்கலை. ஸோ கைஸ், நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதை விட என் மக்கள்ஸ் ரைடர் ஸ்குவாட் நீங்கள். ஸோ உங்களை வந்து 10K நம்ம வந்து அடிக்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஐயோ ப்ரீமியம்ண்ணா, நான் நைட்ரஜன்ண்ணா 28ண்ணா ஃப்ரண்ட்டு. ஓகே, ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 33 நம்மளே கேட்டிடும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டோமோ, குதிக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக. பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கா தெரியுதான்னு தெரியல. ஸோ கைஸ், இதுதான் நான் வந்து சொன்ன ஸ்பீடோமீட்டர், ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர். ஜிபிஎஸ் ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஜிபிஎஸ் ஆனில் தானே இருக்குது, லொக்கேஷன் ஆனில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, மேக்ஸ் ஸ்பீடு, ஸோ இதெல்லாமே காட்டும். நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிஜிட்டலில் போட்டுக்கலாமா? ஓகே, மேக்ஸ் ஸ்பீட், ஆவரேஜ், டிஜிட்டல், அதான் கரெக்டாக தெரியும். ஸோ இதில் வரதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. செக் பண்ணுவோம், கிராஜுவலாக ஏற்றுவோம். ஓகே, ஸ்ட்ரெச்சே கிடைக்காது. இதுதான் காண்டாக இருக்கும் எனக்கு. ஸ்ட்ரெச்சு கிடைக்கலனா வேறு எங்கேயாவது தான் ட்ரை பண்ணணும். ஃபுல் த்ராட்டில் நான் லாக் பண்ணிட்டேன். 50 கியரில் ஃபுல் த்ராட்டில் நான் லாக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எவ்வளோ போகுதுன்றதை பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை போலையே ஸ்ட்ரெச்சுக்கு. கைஸ், இது வரைக்கும் மேக்ஸ் ஸ்பீட் 120 அடிச்சிருக்கு. பரவாயில்ல கைஸ், நான் இன்னும் 60 கியரே போடலை. பட் அப்போவுமே வந்து 120 அடிச்சிருக்கு. குட். ஆக்சுவலி ஸ்பீடோ ஏரர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 கிட்ட இருக்குது கைஸ். எனக்கு வந்து அதில் 105 அந்த பேசாமல் டாப் என்ன ட்ரை பண்ணுவோம்.
என்ன ஸ்பீடு ட்ராப் ஆகுது. அதில் வந்து 145 வந்து அடிச்சுது. ஓகே 10 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம் இருக்கலாம். நம்ம கிருட்டுன்னு போனதுனால தெரியல போல் நமக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 82 km/h நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ அடிச்சிருக்குன்னா 137 வந்து அடிச்சிருக்கு மேக்ஸிமம் ஸ்டாப். ஐயோ 137 வந்து அடிச்சிருந்துச்சு. ஸ்டாப்ஸில் தான் போயிடுன்னு தெரியாதேப்பா எனக்கு. ஓகே ஸோ 137 வந்து அடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஸ்பீடோ மீட்டரில் வந்து பார்க்கும்போது 145 வந்து போயிட்டு இருந்துச்சு. 145 37 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 ஸ்பீட் எரர் வந்து அரௌண்ட் 8 கிலோமீட்டருக்கு கேஎம்பிஎஸ். நான் வந்து ஜிபிஎஸ் வந்து கரெக்டாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஸ்பீடோ மீட்டர் கம்பேர் பண்ணும்போது ஜிபிஎஸ் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 145 வரைக்கும் பண்ணேன். 145க்கு மேலே சில பேருக்கு போயிருக்கலாம், எனக்கு தெரில. பட் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சில் வந்து விடாமல் வந்து முறுக்கிட்டே இருந்தால் பொறுமையாக இன்னும் வந்து ஒரு 3 kilometers to 4 kilometers வந்து கெயின் ஆகலாம். அரௌண்டு 148 to 150 ஸோ அந்த மாதிரி வந்து கெயின் ஆகலாம். அகைன் அது வந்து ஒவ்வொரு ஸ்பீடோ மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேல்யூ வரும். ஒவ்வொரு பைக்குக்கு ஏற்ற மாதிரியும் டாப் ஸ்பீடு வந்து மாறும். R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வண்டி வந்து 120 போகுது, சில வண்டி வந்து 135 போகுது, சில வண்டி வந்து 150 போகுது. ஸோ அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாதுல்ல. லைக்